ஆபரேஷன் பண்ணும்போது டாக்டர்ஸ் எல்லாம் கிரீன் அல்லது ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்களே, அது ஏன் தெரியுமா? நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம், பெரும்பாலும் டாக்டர்ஸ் எல்லாம் ஒயிட் கலர் கோட் தான் மாட்டிருப்பாங்க. ஆனா இதுவே ஆபரேஷன் தியேட்டருக்கு போகும்போது பாத்தீங்கன்னா பச்சை கலர் இல்லனா ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அவங்க பச்சை கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறது மட்டும் இல்லாம அந்த இடத்துல இருக்கிற பெட்ஷீட், திரைகள் இப்படின்னு எல்லாமே பச்சை கலர் அல்லது நீல கலர்ல, அதாவது ப்ளூ கலர்ல தான் இருக்கும். பாத்திருக்கீங்களா? இது எதேர்ச்சியா நடந்ததெல்லாம் கிடையாது. இதுக்கு 3 சுவாரஸ்யமான காரணங்கள் இருக்கு. அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆனா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. இப்போ ஒருத்தருக்கு ஆபரேஷன் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? மயக்க மருந்து கொடுத்து அவங்க மயக்கமான நிலைமைக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஆபரேஷன் பண்ணுவாங்க. கரெக்டா? ஆனா ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி இப்படி மயக்க மருந்து கொடுத்து ஆபரேஷன் பண்ற முறையே 1840களில் தான் கொண்டு வந்தாங்க. அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஆபரேஷனே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆபரேஷன்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா மயக்க மருந்து தான் இல்ல. அந்த காலகட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா நோயாளிகளை அப்படியே கொண்டு போய் படுக்க போட்டு 4 பேர் சேர்ந்து நல்லா அழுத்தி அவங்களை திமிராம புடிச்சுக்கிட்டு அந்த நோயாளி நல்ல சுயநினைவோட கான்சியஸா இருக்கும் போதே கத்தி கதறிக்கிட்டு இருக்கும் போதே அப்படியே அந்த வலியோட தான் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. இதனால அதீத வலினாலையும் அதிர்ச்சினாலையுமே பல நோயாளிகள் இறந்து போனாங்களாம். இதனால ஒரு நோய்க்காக டாக்டர் கிட்ட போறது ஒரு வாழ்வா சாவா போராட்டமாவே இருந்திருக்கு அந்த காலத்துல நோயாளிகளுக்கு. இதனால தான் 19ஆம் நூற்றாண்டோட முற்பகுதியிலையும் அதுக்கு முன்னாடியெல்லாம் அந்த காலகட்டத்துல டாக்டர்கள் கருப்பு நிற உடைய தான் அணிஞ்சிருக்காங்க. ஏன்னா அந்த சூழ்நிலையில அந்த நிறம் தான் பொருத்தமா இருந்திருக்கு. இப்படி கருப்பு நிறத்துல டாக்டர்கள் உடை அணிஞ்சிருக்கிறத பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான பறவை முகம் மாதிரியான முகமூடி அணிஞ்சிருக்கிறதையும் உங்களால பார்க்க முடியும். இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டுல ஐரோப்பாவுல பிளேக் அப்படின்னு ஒரு விதமான நோய் அதிவேகமா பரவிட்டு இருந்திருக்கு. தமிழ்ல இத கொள்ளை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி பரவுதுன்னு சரியா மருத்துவர்களுக்கு தெரியல. ஆனா இது ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு வேகமா பரவுச்சு அப்படிங்கறது மட்டும் புரிஞ்சுது. அப்படி அந்த மாதிரியான நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்க்க போற இவங்களுக்கும் அந்த நோய் பரவாம இருக்கிறதுக்கு தான் உடம்பு முழுக்க கருப்பு நிற துணியால கவர் பண்ணி கோட்டு போட்டிருந்தாங்க. அப்புறம் இந்த முகமூடியில பாருங்க, இதுல பறவையோட அழகு மாதிரி இருக்கு பாத்தீங்களா? இதுல அவங்க சுவாசிக்கிற அந்த காத்தை சுத்தம் பண்றதுக்கு, வர கிருமிகளை தடுக்கிறதுக்கு கற்பூரம், புதினா இலைகள், கிராம்பு, ரோஜா இலைகள், லாவெண்டர் அப்புறம் இன்னும் சில மூலிகைகள் எல்லாம் போட்டு சுவாசிக்கிற காத்தை ஃபில்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி வச்சிருந்திருக்காங்க. அதாவது இப்ப நாம பயன்படுத்துற மாஸ்க் மாதிரி. அதோட கையில ஒரு தடியும் வச்சிருப்பாங்க. அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நோயாளிகளை தொடாம பரிசோதிக்கவும் மக்களை விலகி இருக்க சொல்லவும் அந்த தடிகளை பயன்படுத்தினாங்களாம். சுருக்கமா சொல்லணும்னா இந்த மாஸ்க், தடி எல்லாம் அந்த காலத்துல அது அவங்களுடைய பாதுகாப்பு உபகரணங்கள். அப்புறம் அதிகமா ஆபரேஷன் பண்ற டாக்டர்கள் அந்த கருப்பு நிற கோட்டை துவைக்காம தான் வச்சிருப்பாங்களாம். அது எதுக்கட சுத்தம் பண்ணாம வச்சிருப்பாங்க அப்படின்னு நீங்க கேட்டா அந்த காலகட்டத்துல கிருமிகளை பற்றிய புரிதல், கிருமி தொற்று பற்றிய புரிதல் பெருசா இல்லாம இருந்திருக்கு. இதனால ஒரு மருத்துவரோட உடையில படிஞ்சிருக்கிற அந்த கரைகள் எவ்வளவோ அதை வச்சு அவர் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர் அப்படிங்கிறதுக்கான அடையாளமா அது பார்க்கப்பட்டிருக்கு. காலங்கள் இப்படியே தான் போயிட்டு இருந்திருக்கு. அப்புறமா 19ஆம் நூற்றாண்டோட இறுதியில தான் லூயி பாஸ்டர், ஜோசப் லிஸ்டர் இந்த மாதிரியான விஞ்ஞானிகளோட கண்டுபிடிப்புகள் தான் தூய்மையோட முக்கியத்துவத்தை எல்லாருக்குமே புரிய வச்சது. கிருமிகள் பத்தின அந்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்துச்சு. தூய்மை தான் நோய் தொற்று தடுக்கிற முக்கியமான வழிமுறை அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சது. உதாரணத்துக்கு ஜோசப் லிஸ்டர் ஒரு கான்செப்டை கண்டுபிடிச்சாரு. அதுக்கு பேரு ஆன்டிசெப்சிஸ். இது என்னன்னா ஒரு நோயாளிக்கு சர்ஜரி பண்றதுக்கு முன்னாடி அந்த சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அத கார்போலிக் ஆசிட வச்சு ஸ்டெரிலைஸ் பண்றதுனால ஒரு சர்ஜரி பண்ணும்போதும் சரி, அது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் சரி, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸை தடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் அது. இது மூலியமா சர்ஜரினால இறக்குறவங்களுடைய சதவீதம் 45% 15% குறைஞ்சிருச்சு. இதனால உலகம் முழுவதுமே மருத்துவ உலகத்துல ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு. அதாவது மருத்துவமனை தூய்மையா இருக்கணும், மருத்துவர்களும் தங்களை தூய்மையா வச்சுக்கணும் அப்படிங்கறத நோக்கி செயல்பட ஆரம்பிச்சாங்க. எல்லாம் தூய்மைக்கு பேர் போன கலர் என்ன? வெள்ளை நிறம் தானே. அந்த ஒயிட் கலர்ல அழுக்குப்பட்டாலும் ஈஸியா தெரியும். இதனால மருத்துவர்கள் எல்லாம் கருப்பு நிறத்துல இருந்து மாறி வெள்ளை நிற கோட்டுகளை அணிய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வெள்ளை கலர் யூனிஃபார்மே மருத்துவர்களை நம்பிக்கைக்குரியவர்களாகவும் காமிச்சது. சரி, கரெக்ட் தானே, எல்லாம் வெள்ளை கலருக்கு மாறிட்டாங்க தானே, அப்புறம் ஏன் ஆபரேஷன் தியேட்டர் போகும்போது மட்டும் பச்சை கலர்ல இல்ல ப்ளூ கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்காங்க? எல்லா இடத்துலயுமே அந்த வெள்ளை கலர் உடையோட இருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டா பொதுவான பயன்பாட்டுக்கு ஒயிட் கலர் சிறந்தது அப்படின்னாலும் சில இடங்கள்ல அது சிக்கலை உருவாக்குச்சு. இப்ப ஆபரேஷன் தியேட்டர்ல ஏன் பச்சை அல்லது நீல கலரை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறதுக்கான 3 காரணங்களை பார்ப்போம். முதலாவது காரணம் ரிஃப்ளெக்ஷன். ஆபரேஷன் தியேட்டர்ல பயன்படுத்துற லைட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல பிரைட்டான சக்தி வாய்ந்த லைட்டா இருக்கும். அந்த லைட் எல்லாம் அப்படி இருந்தாதான் டாக்டர்ஸ் எல்லாம் உடல் கூறுல இருக்கிற அந்த நுண்ணிய பகுதிகளையும் அவங்களால தெளிவா பார்க்க முடியும். ஆனா அந்த இடத்துல சக மருத்துவர்கள், நர்சுகள் எல்லாம் வெள்ளை கலர்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நின்னா அது அவங்க போட்டிருக்க அந்த ஒயிட் கலர் லைட்டை அதிகமா ரிஃப்ளெக்ட் பண்ணி கிளார் அடிக்கும். இது அந்த ஆபரேஷன் பண்ற டாக்டருக்கு சிரமத்தை உண்டாக்கும். ரெண்டாவது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் ஆபரேஷன் பண்ணும்போது
உடலோட உள்ளுறுப்புகளை உன்னிப்பா கவனிச்சு தான் ஆபரேஷன் பண்ணணும். அந்த உறுப்புகள் எல்லாமே பாத்தீங்கன்னா விவிடான சிவப்பு நிறத்துல இருக்கும், அதாவது ரெட் கலர்ல இருக்கும். அப்படி அந்த ரெட் கலர்ல இருக்கிற உறுப்புகளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்துட்டு உடனே அவங்க நிமிர்ந்து சக மருத்துவர்கள் அல்லது நர்சுகள் அணிஞ்சிருக்கிற ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ்ல அவர் பார்த்துக்கிட்டு இருந்த உடல் உறுப்புகள் எல்லாம் கிரீன் கலர்ல இல்லைன்னா ப்ளூ கலர்ல ஒரு கோஸ்ட் இமேஜ் மாதிரி தெரியும். உதாரணத்துக்கு இந்த ஸ்கிரீன்ல தெரியுற சிவப்பு கலர் புள்ளிய ஒரு 15 செகண்ட்ஸ்க்கு உத்து பாருங்க. உடனே இப்ப இந்த வெள்ளை கலர் பேக்ரவுண்ட பாருங்க. இப்போ அதே புள்ளி இந்த ஒயிட் பேக்ரவுண்ட்ல கிரீன் அல்லது ப்ளூ கலர்ல தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சதா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, தொடர்ந்து அந்த சிவப்பு நிறத்தை பார்க்கும்போது நம்மளுடைய மூளை அதுக்கு டீசென்சிடைஸ் ஆயிரும். அதாவது அந்த ரெட் கலரை காட்டுறதுக்கான மூளைக்கு போற சிக்னல் கம்மியாயிரும். இப்படி அந்த ரெட் கலர் டீசென்சிடைஸ் ஆகிறதுனால அந்த ரெட் கலருக்கு ஆப்போசிட் கலரான கிரீன் கலர்ல நமக்கு அந்த உருவம் தெரியுது. இதுவும் சீரியஸா அந்த ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கிற மருத்துவருக்கு ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணிருது. மூணாவது காரணம் பாத்தீங்கன்னா, ஆபரேஷன் பண்ணும்போது தொடர்ந்து அந்த ரெட் கலர்ல இருக்கிற உறுப்புகளை பார்த்து மூளை சோர்ந்து போகும். இதனால அந்த உறுப்புகள்ல இருக்கிற நுண்ணிய டீடைல்ஸை அந்த மருத்துவரால பார்க்க முடியாம போகலாம். இந்த சூழ்நிலையில ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கிற அவர் நிமிர்ந்து தன்னை சுத்தி இருக்கிற அந்த ரெட் கலருக்கு ஆப்போசிட்டான கிரீன் கலரையோ அல்லது ப்ளூ கலரையோ கொஞ்ச நேரம் பார்க்கறது மூலமா மூளை ரெஃப்ரெஷ் ஆகி உடல் உறுப்புகளை மேலும் துல்லியமா பார்த்து ஆபரேஷன் பண்றதுக்கு உதவும். இதனாலையும் கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர்லாம் யூஸ் பண்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.